எல்லோருக்கும் வணக்கம். பொன்னான ஷேர்கள், ஏதாவது ஒரு அருமையான ஷேர்கள் கீழ் ரேட்டில் கிடைக்குதா, நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பெரும்பாலும் பொன்னான ஷேர்கள், கோல்டன் ஷேர்ஸ்னால் கண்ணு முன்னாடி முதல்ல வந்து நிற்கிறது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஷேர்கள் தான். அதுக்கு பணம் அலோகேட் பண்ணது போக தான் மற்ற இடங்களில் பெரும்பாலும் பெரிய ஆட்கள் பணம் போடுவாங்க. அப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பெரிய அளவில் ஒரு 25%, 20% அப்படின்ற மாதிரி இறங்கி கிடக்கக்கூடிய சில ஷேர்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏஷியன் பெயிண்ட் ஷேருக்கு இப்போ மிகப்பெரிய ஹெவி காம்படிஷன். இந்த ஹெவி காம்படிஷன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு மோனோபாலி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்த சமயத்தில் நல்லா மேல் நோக்கி ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்த கம்பெனி தான். அந்த 2020 கோவிட் சமயத்தில் கூட இவ்வளவு பெரிய வீழ்ச்சி அப்படின்றது நடக்கலை. ஸோ இப்போ இந்த கிரேசிம் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே பணத்தை போட்டு பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஷேர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதனுடைய யூஸ்வலான சப்போர்ட் என்பதை உடைச்சிருக்கு. அப்படி உடைக்கிறதுக்கு க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறுவதும் இறங்குவதும் ஒரு காரணம். இப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட் இறங்கியிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% சமீபத்தினுடைய ஹைலிருந்து இறங்கி இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இவனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்றது கொஞ்சம் சுமாராக இருக்குது குவார்ட்டர் 2ல். இனி பையனுக்கு கல்யாணம் வச்சுட்டோம், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டோம், இனி வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், அது போன்றதில் ஏதாவது பிக்கப் ஆனால் தான் உண்டு இந்த Q3. இல்லைன்னா மேபி இதே சேல்ஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் பெருசாக க்ரோத் இல்லை. அவங்ககிட்ட ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இல்லை. அதே சமயம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அளவுக்கு ரொம்பவுமே மோசமாகவும் இறங்கல, ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்குது. அவங்களுடைய சேல்ஸ் என்பது ஜூன் குவார்ட்டரை விட செப்டம்பர் குவார்ட்டரில் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஜென்ரலாக 20%, 19% இருக்கும். இந்த தடவை கொஞ்சம் அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படி இப்படின்னு செலவாயிட்டதுனால 16% தான் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பிடிச்சிருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் பஜாஜ் ஆட்டோவில் நல்லபடியாக தான் இருக்குது. ஸோ தற்சமயத்துக்கு இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஷேர் கரெக்டாக வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணியிருக்கேன். ரிலையன்ஸ் மாதிரி அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே எல்லாம் இவன் போகல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சமீபத்த வருஷத்தில் பைபேக் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அது 7,000 8,000 சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த பைபேக் பண்ண ப்ரைஸே 10,000. அப்போ 10,000 போயிட்டு இருக்கல. சில பேர் என்னன்னாங்க, இது பைபேக்கு 15,000 கொடுத்தாலும் தகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 13,000 வரைக்கும் இந்த ஷேர் போச்சு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு 9,481 முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இனி மார்க்கெட் ஹெல்ப் பண்ணி அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது 20% ஏன்னா சந்தோஷம்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2 கம்பெனியுமே ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனி, ரெண்டுமே பஜாஜ் குரூப். பாருங்கள், நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நல்ல பெரிய இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறது பஜாஜ் குரூப்பும் தான். ஸோ அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ரெண்டுமே 15 to 20% வரைக்கும் இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்ஸ். இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த 2 கம்பெனியுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒன்றும் மோசம் கிடையாது. செப்டம்பர்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கும்பொழுது ரெண்டுமே வந்து இது தண்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டரில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன க்ரோத் இல்லை என்பது மட்டும்தான் ஒரே வரி. ஸோ இந்த 2 ஷேருமே சமீபத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட்னுடைய ஒரு IPO வந்ததுனால 2 பேருமே ஹெவியாக ஏறினாங்க. மறுபடியும் இப்போ பழைய இடத்துக்கே வந்து விழுந்திருக்காங்க. மறுபடியும் ஒருவேளை இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இங்கிருந்து அவனுடைய பழைய ஹை வந்ததுன்னா மறுபடியும் ஆல்மோஸ்ட் ஒரு 20% அப்படின்றது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த பஜாஜ் ஃபின்சருமே அவனை எங்கிருந்து ஏற்றி விட்டாங்களோ அந்த IPO நியூஸுக்கு மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்திருக்கான். அப்போ இவனும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி ஏற மாதிரி இருந்தால் இவனும் 20% ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸும் சரி பஜாஜ் ஃபின்சரும் சரி அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஒன்றும் பெரிய தப்பு தண்டாவெல்லாம் அவனு எதுவும் பண்ணலை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 ஷேர் தான் மரண அடி வாங்கியிருக்கான். இவனுடைய ஃபண்டமெண்டல்ஸும் வந்து நல்ல அடி வாங்கியிருக்கு. கோல் இண்டியா ஆகட்டும், இண்டஸ்இண்ட் பேங்க் ஆகட்டும், அவங்க எப்படி அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் சரியான அடி. சேல்ஸே வந்து கோல் இண்டியா அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது 36,000 கோடிக்கு பொதுவாக வெறும் 30,000 கோடி அவங்களுடைய சேல்ஸே கம்மியாக இருக்குது. அதே சமயம் அவங்களுடைய ப்ராஃபிட் 50% குறைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஸ்டாக்கை பிடிச்சி அடி வெளுத்து விட்டு இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 20% கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் கோல் இண்டியா. சரி, இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அங்கேயும் அதே பிரச்சனை தான். அவனுடைய அதே மாதிரி Q2 ரிசல்ட் அப்படின்றது பொழுது சேல்ஸ் ஓரளவு கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். பட் இருந்தாலும் அவனுடைய ப்ராஃபிட் அப்படின்றதுல மற்ற வகையில் ஃபைனான்சிங் ப்ராஃபிட்லாம் பெருசாக அடி விழுந்திருக்கு. அது போன்ற சில அடி விழுந்ததுனால வெறும் 1,325 கோடி அவனுடைய சேல்ஸ் ஓகே, பட் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
இந்த IndusInd Bank ஒரே ஒருத்தன் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல 40% இறங்கின ஷேர். அடிக்கடி இவன் பிரச்சனையில மாட்டிக்குவான் IndusInd Bank. இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா மற்ற நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் ஏறிட்டான், இவன் ஏறாமையே இருந்தான். கடைசியில பார்த்தா 2022ல பிடிச்சான் பாருங்க சூடு. அங்கிருந்து 1000 ரூபாயிலிருந்து 1700 ரூபாய் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 50 to 70% ஏறி அருமையான லாபம் பண்ணி கொடுத்தா. இப்போ மறுபடியும் 2022ல எங்கிருந்து ஏறினானோ அங்கே வந்து விழுந்திருக்கு இந்த IndusInd Bank. அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் இவன் எப்படி கொடுக்குறான் அப்படின்றத பொறுத்து தான் மறுபடியும் ஒரு 30-40% ஏறுதா அல்லது இறங்குதா அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கும். அதுக்கு ரொம்ப காலம் இல்லை, இன்னொரு 2 மாசம் தான் இருக்கு. தப்பு செய்யாதவன்லாம் போய் ஜெயிலில் மாட்டி கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவம் இந்த ONGC சார் அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சிங்களேன், ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. குவார்டர்லி ரிப்போர்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு சேல்ஸ் ஒன்றும் பெருசாக குறையல, அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் என்பதும் குறையல. ஆனால் என்ன பிரச்சனைனா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறாங்க, இயர் ஆன் இயர் அப்படின்ற ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும் பொழுது அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் ப்ராஃபிட் என்பது குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? PSU பேங்க்ஸ் எல்லாம் வெறும் 20 ரூபா 40 ரூபா 50 ரூபாயிலிருந்து எல்லாம் டபுள் ட்ரிபிள் அப்படின்ற மாதிரி ஆனாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய நிறைய வராக்கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அப்படி நடந்துச்சு. இந்த முறை அப்படி நடக்கல அப்படின்றதுனால தான் ONGC பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க. ஆக மொத்தம் தற்சமயத்துக்கு பொன்னான கம்பெனிகள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட் Q2ல வந்து ஒன்றும் பெருசாக அடி வாங்கல, இருந்தாலும் 20% 25% யார் இறங்கினா அப்படின்னு பார்த்தா இந்த ONGC, பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஆட்டோ போன்ற கம்பெனிகள். மற்றவனை இறங்கினதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டலையும் காரணம் இருக்கு. IndusInd Bank இப்படி தரத்தட்டி 40% இறங்கியிருக்குன்னா அவன் பார்த்த வேலை எப்படி? Q2 ரிசல்ட் வந்து அவன் சரியில்லை அப்படின்றதுனால பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க நண்பர்களே. அதே மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ல ஒரு பாப்புலரான 5 ஷேர் அவங்களுடைய Q2 ரிசல்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல தான், இருந்தாலும் கண்ணில் தண்ணி வராத குறை மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க. இந்த கொச்சின் ஷிப்யார்ட்லாம் எடுத்து பார்த்துட்டா இந்த வருஷத்தினுடைய ஹைலிருந்து ஆல்மோஸ்ட் 56% இறங்கியிருக்கு. சரி, உன்னுடைய Q2 ரிசல்ட் என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி அவனுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது போன குவார்ட்டரை விட அதுவும் இன்க்ரீஸ் தான். என்ன இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் growth நம்பி ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், நல்ல growth, வருஷம் பயங்கரமாக 20% 15% மேலே லாபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற கான்செப்டில் ஏறிக்கொண்டு வந்த பங்குகள் கிட்டத்தட்ட 50% இறங்கியிருக்கான் கொச்சின் ஷிப்யார்டு. ஆனாலும் இவனுடைய Q2 ரிசல்ட் அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தற்சமயத்துக்கு இந்த கொச்சின் ஷிப்யார்டினுடைய செய்தி. ஏதாவது ஒரு சமயத்தில் இவன் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி இந்த IREDA அப்படின்ற ஷேர் அவனும் 40% இறங்கியிருக்கான். அவனுடைய Q2 ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அவன்கிட்ட growth இல்லை, இருந்தாலும் ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கான், குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஆனாலும் பாருங்க இந்த ஸ்டாக் பாவம் 300 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 200 ரூபாயில வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்பவுமே சீப்பாக IPOக்கு வந்ததுங்க. நீங்கள் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு IPO வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதுலையே 60 ரூபாய்க்கு வந்த ஷேருங்க இது. 60 ரூபாயிலிருந்து 5 மடங்கு லாபம் 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 200 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏன் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அவன் மேலே இருந்த கிரேஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் பிடிச்சி குத்தி விட்டுருக்காங்க. மெட்டல் ஸ்டாக்குகளே நம்ப முடியாது. அதுலேயும் இந்த செயல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏறுவான் திடீர்னு இறங்குவான். இப்போதைக்கு என்ன ஆயிருக்குன்னா 35% இறங்கி 1 இயர் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் இவன் மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் அவனுடைய பழைய ரேட்டு 170 ரூபா. ஸோ 170 ரூபா வர்றானா இல்லை கீழே ஒரு 60 ரூபா வந்துட்டு மறுபடியும் 170 ரூபா வர்றானா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுமே ஒன்றும் மோசம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தா 897 கோடி லாபம் பண்ணியிருக்கான். போன குவார்ட்டரோட இது நல்ல லாபம் தான். ஆனால் 322 கோடி அப்படின்றது அதிகமான லாபம் எங்கிருந்தோ அதர் இன்கம்னு போட்டிருக்கான். பட் நம்ம சேல்ஸை தான் மெயின் பார்க்கணும். சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போன குவார்ட்டர் டு இந்த குவார்ட்டர் குறையல, அதே மாதிரி போன வருஷம் இயர் ஆன் இயரும் குறையல சேல் இப்போ வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த SJVன்னு பாவங்க பரிதாபமான நிலை. 150 ரூபா ரேஞ்சில் இருக்கவன் இப்போ வெறும் 100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் ஏதாவது குவார்டர்லி ரிசல்ட்ல தப்பு பண்ணியிருக்கான்னு பார்த்தா இவன் தப்பே பண்ணல. இவனையே பிடிச்சி அடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி இவனுடைய சேல்ஸ் போன குவார்ட்டரை விடவும் அதிகம், போன வருஷ குவார்ட்டரை விடவும் அதிகம்.
அப்புறம் ஓகே இங்கே மாட்டிடுச்சு. போன இயர் ஆன் இயர் என்ன ப்ராஃபிட் பண்ணானோ அதே தான் இந்த வருஷம் பண்ணியிருக்கான். அதனால் ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லை அப்படின்ற மாதிரி நீ போய் கூப்பில் உட்காரு அப்படின்ற மாதிரி அதை போய் கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ 150 ரூபா இருந்த ஷேர் இப்போ 110 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபாரினர் சொல்கிற மாதிரி உங்களுடைய மார்க்கெட்டை எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லி நல்லா கீழே இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த வகையில் வந்து இந்த ஸ்டாக் பி கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இண்டஸ்ட்ரி பியோட இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இவ்வளவு தூரம் ஷேர் மார்க்கெட்டை அடின்னு அடித்தோம் இன்னும் எந்த ஸ்டாக்குமே அந்த இண்டஸ்ட்ரி பியோட கம்மி வர மாட்டேங்குது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற ஷேர் அவனும் 34% இறங்கியிருக்கான். இந்த வருஷத்தினுடைய ஹை ரேஞ்ச் 600 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ வெறும் 400 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவன் அடேங்கப்பா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். பட் போன வருஷத்தினுடைய சேல்ஸும் இப்போ இந்த குவார்ட்டருடைய சேல்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ க்ரோத் என்பது இல்லை. லாபம் அப்படின்றது பார்க்கும் பொழுது போன வருஷனுடைய லாபத்தோட இந்த வருஷம் கம்மி தான். பட் போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் சீக்வன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆர்விஎன்எல் அப்படின்ற ஷேரும் 34% கீழே இறங்கியிருக்கு. பட் இந்த 5 கம்பெனிகளுடைய Q2 ரிசல்ட்டும் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. எப்போ ஷேர் மார்க்கெட்டில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வருவான்னு தெரியல. ஆனால் இங்கே ஒரு உண்மை பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இறங்குறான் பாருங்க. 60% 40% எல்லாம் அசால்ட்டாக இறங்குறாங்க. ஆனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போய் எடுத்து பார்த்தா 20% 25% இறங்கின ஷேர்களை தேடி பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஷேர், நான் மற்றதெல்லாம் போக மாட்டேன், ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் போக மாட்டேன். ஏன்னு கேளுங்க, நம்ம இருக்கிற பணமே கொஞ்சம், அதையும் கொண்டே நல்ல ஷேரில் கீழே விழுந்து கிடக்கிறான். லார்ஜ் கேப்பில் அதில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்கே 20% 25% கீழே இறங்கி கிடக்கிறான். மிட் கேப் ஸ்டாக் நல்ல பாப்புலரான ஸ்டாக் அவனே 40-50% இறங்கி கிடக்கிறான். அப்புறம் வேற என்ன போய் நம்மளுக்கு கோல்டன் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வேற எதுவும் கண்ணுக்கு தெரியல. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மிட் கேப் ஸ்டாக்ஸில் யார் பாப்புலரான இறங்கி கிடக்கிறாங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 10 ஷேர்கள் தான். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.